நம்மளோட காலத்துல வந்துட்டு நம்ம டாக்டர் ஆனா தான் நிறைய சம்பாதிக்க முடியும், என்ஜினியர் ஆனா தான் நிறைய சம்பாதிக்க முடியும். அந்த மாதிரிலாம் நினைச்சிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் தான் நீங்களும் படிச்சிருப்பீங்க கண்டிப்பா. ஸோ இந்த இயற்கை வேளாண்மை மேல உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு? நீங்க எப்படி வந்து நீங்க படிப்பதற்கான காரணம் என்ன? இல்லை, அது ஆக்சுவலி இயற்கை வேளாண்மைன்னு வந்து ஏன் வந்து ஆர்வம்னா, இப்போ ஒரு ஒரு எதிர்பார்க்க முடியாத பல நோய்கள் இப்போது இந்தியாவில் வந்து இப்போ 90% கிட்டேயும் வந்து டயபெட்டிக் இருக்குன்றாங்க. அப்புறம் கிட்னி ப்ராப்ளம்ஸ் நிறையா வந்துட்டு இருக்குது, கார்டியல் இஷ்யூஸ் வருது. அதுக்கப்புறம் வந்து வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் அந்த ஈசோஃபேகஸ் கேன்சரு, இப்படி இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்து இந்த மனித குலம் வந்து நிறைய நோய்களை சம்பாதிக்குது. இந்த நோய்கள் வந்து 90% வந்து உணவுனால் வரக்கூடியது. ஒரு சரியான உணவு வந்து சரியான அந்த கரெக்டான குவாலிட்டியில் அந்த கரெக்டான சத்துக்களோட அது ஒரு அந்த மனித குலத்துக்கோ இல்லாட்டி கால்நடைகளுக்கோ சரியாக போய் சேராட்டி அது இன்னொரு பிரச்சனையை கொண்டு வரும். அப்படி தான் இவ்வளோ நோய்கள் வந்து வந்திருக்குது. ஸோ இந்த நோய்களுக்கு அடிப்படை காரணம் உணவு தான். அப்போ அந்த உணவை நம்ம சரி செய்யறதுக்காக நம்ம படிச்சு அதில் அந்த துறையில் நீங்கள் வல்லவராக வரணும்னு நீங்கள் நினச்சி படிச்சிருக்கீங்க. ஆமாம், இது வந்து இப்போது ஒரு பிரச்சனை எந்த இடத்துல ஆரம்பிக்குதுன்னு தெரிஞ்சிட்டோன்னா நம்ம அந்த இடத்துல இருக்கிறோம், அதை சரி பண்ணி ஆகக்கூடிய கண்டிஷனில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம தான் செஞ்சாகணும் அதை. கண்டிப்பாக. அப்போது இப்போ ஒவ்வொரு கெமிக்கல் உரத்துலையும் எடுத்துக்கிட்டால் ஒரு டாக்ஸின்ஸ் இருக்குது. இப்போ யூரியா எடுத்துகிட்டால் 46% நைட்ரஜனா, மிச்சம் வந்து இருக்கிற 54% வந்து இனட் மெட்டீரியல். அந்த இனட் மெட்டீரியல் சாயிலில் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணணும்னா அது வந்து இன்னொரு டாக்ஸின்ஸை கொண்டு வரும். அது வந்து பிளான்ட்டோட பாடிக்குள்ளே ஏறும்போது அது இன்னொரு பூச்சியை கொண்டு வரும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அப்போ வந்து ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியாக வந்து ஒரு ப்ராடக்ட் வேணும், ஈகோ ஃப்ரெண்ட்லியாக வந்து அந்த நம்ம எடுக்கிற டெக்னாலஜி இருக்கணும். நம்ம கொடுக்குறதுனால வந்து ரொம்ப மரங்கள் வந்து ரொம்பவும் மரங்களோ பயிர்களோ ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. அதே நேரத்தில் ப்ரொடக்ஷனும் குறைய விடக்கூடாது. அப்போ வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபுட்டு, அதோட குவான்டிட்டியும் குறையாமல், அதோட இதில் வந்து எந்த டாக்ஸின்ஸும் இல்லாமல் ஒரு ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் தான் ஒரே வழி. ஓகே, தேங்க்யூ சார்.